காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் தன்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து கவன ஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ஐபி செந்தில்குமார், திரு விபி. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நாகைமாலி மற்றும் திரு மா சின்னத்துறை ஆகியோரில் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தினார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம்.